அடுத்ததாக முக்கியத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டு பேசிட்டு கீழே வர்ற பேசிட்டு வர்ற அவரை கூப்பிடுங்க. கரெக்டா வந்துட்டல்ல. அந்த பெரிய குளத்துல 6 மணி 5:30 ஆரம்பிச்சிட்டோம். கச்சேரி போயிட்டே இருந்தோம். வடுகப்பட்டி, மேல்மங்கலம் இருங்க, பேசிட்டு வாங்கிறப்பா. கீழே வர்றேன். பேசிட்டு வரேம்மா. 1/2 மணி நேரம் ஆயிருக்குமா. நல்லா பேசிட்டு வரேன். வடுகப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம், குள்ளபுரம், சிந்துவம்பட்டி அப்படி வந்து தேவதானப்பட்டி போறதுக்குள்ளார இடையில ஒரு 5 ஊர்ல மறைச்சிட்டாங்க. தேவதானப்பட்டி போறப்ப மணி 10:15 ஆயிட்டு. அங்க எப்படி ஒரு 10,000 பேர் இருந்திருப்பாங்க. மாவட்ட செயலாளர் நம்ம முத்துசாமி இங்க இருக்கார காட்சிமாய எனக்கு பின்னாடி சீட்ல பின்னாடி உட்கார்ந்து கொஞ்சம் ஒளிஞ்சு இருந்தாரு. என்ன அண்ணா தொலைச்சானுங்க, என்ன தேவதானப்பட்டியில நான் தொலைஞ்சேன் அப்படின்னு. ஏங்க லேட் ஆயிட்டு. ஏமா நீ என்ன பண்ணுவ, வயிற்று வலி எனக்கு இல்ல, நான் தானே கேட்டுட்டு நான் சமாளிச்சுக்கிறேன் விடு அப்படின்னா. அங்க போனா மறைச்சு ஒரே ரணகலமாச்சு. ஏறியப்பா பேச முடியல. பின்னாடியே அப்சர்வர் வர்றாரு. இங்க வருவாருன்னு நினைக்கிறேன். பின்னாடியே வர்றாரு. கையால பேசி நான் மறுபடியும் வர பண்ண. அப்ப வந்து நம்ம நாராயண தேவன்பட்டில வந்திருந்தாரு. அவர் பேர் என்ன? பேரு அவர் பேர் என்ன? கணேசாக வந்து பரிதாபமா. அப்புறம் எண்டப்புள்ளி புதுப்பட்டி போனேன். அங்க ஒரு 10,000 பேர் நிக்கிறாங்க. நல்லவேளை அங்க கொஞ்சம் நம்ம ஒன்றிய செயலாளர் அதெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சுட்டாரு. நம்ம கணேஷ் அங்க வந்து பரிதாபமா, அண்ணன் எங்க ஊர் லாஸ்ட் பாயிண்ட் நாளைக்கு நீங்க ஒரு 9:30 வந்துருங்க, வந்தாதான் நல்லா இருக்கும், இல்லாட்டி நான் மாட்டிக்கிட்டேன். எங்க ஊர்ல என்ன தொலைச்சு விட்டாங்க. வர்றேன்னு சொல்லுன்னு ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, அது மாதிரி சொன்னேன். அதான் கணேசன்ட்ட வந்துட்டேன், விரட்டிக்கிட்டு வந்தேன். ஏன்னா கணேசனுக்கு வார்த்தை கொடுத்துட்டோம். ஏன்னா நம்மள வார்த்தை கொடுத்தா நிப்போம்ல, தெரியுமில்ல என்ன பெரியவர, நம்மள வார்த்தை கொடுத்தா நிப்போம், சரிதானே? அதுக்காக 5 மணிக்கே வீட்டுல இருந்து கிளம்பி சின்னமனூர்ல ஆரம்பிச்சு கோகிலாபுரம், ஆனமலையம்பட்டி, கேகேப்பட்டி எல்லாம் முடிச்சிட்டு, கம்பத்தை முடிச்சு, கூடலூரை முடிச்சு, நம்ம கருணாகபத்த முட்டையும் படிச்சு, சுருளிப்பட்டை முடிச்சு வந்துட்டேன் கரெக்டா. ஏன்னா உங்க ஆசை, உங்களது விருப்பம், உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் வந்து 14 ஆண்டுகள் கழித்து இங்கே உங்களை வந்து சந்தித்து உங்களிடம் பேசணும்னு. இன்னைக்கு நான் கொஞ்சம் பயந்தேன், கணேசனுக்கு வார்த்தை கொடுத்துட்டேன். அப்படியே லேட்டா வந்தாலும் மறுபடியும் வந்திருப்பேன். நிச்சயம் நம்ம ஊருக்கு ஒரு வராம இருப்பனா? உங்கள் வீட்டு பிள்ளைங்க நான் இருங்க, பேசிட்டு வர்றேன் தலைவரை. கீழே வந்து உங்கள்ட்ட வாங்கிட்டு போறேன். இந்த முறை குக்கர் சின்னத்தில் போட்டிடுறேன். ஆர்கே நகர்ல இதே சின்னத்தில் தான் நான் கீழே இருந்து எழுதி கொடுத்திருக்காங்க. நாராயணத்தன்பட்டியில் நீங்க உதவி செய்த கோயில்கள், அதெல்லாம் நம்ம ஊருக்கு நம்ம செஞ்சது சொல்லாமா? அது உங்களுக்கு தெரியும். என்ன 15 வருஷம் கழிச்சு வேட்பாளர் வருவேன்னு சொல்லி செஞ்சோமா? அதெல்லாம் சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது. அதனால சொல்றேன், ஆர்கே நகர் தொகுதியில கிடைத்த வெற்றி சின்னம்
அங்க உள்ள மக்கள்லாம் ரொம்ப ஏழை எளிய மக்கள், தினக்கூலிகள், டெய்லி வேலைக்கு போனாதான் 500 ரூபாய் கிடைக்கும். ஒரு பக்கம் மீனவர்கள், கடலுக்கு போனாதான் வருமானமே. ஆனா அந்த மக்கள் பழனிசாமி ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து கூட மனசு மாறல. திமுக டெபாசிட் காலி அடிச்சா இல்லையா? பழனிசாமி ஓட ஓட வரட்டாங்க. நான் ஜெயிச்சுட்டு நன்றி சொல்ல போறப்ப கேட்டேன், என்னம்மா பெரியவங்க எல்லாம் பார்த்து ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்களே, எப்படி நான் ஒண்ணுமே செய்யலையே, ஓட்டு போடு. எங்களுக்கு தெரியாதப்பா இது யார ஓட்டு பணம்னு. அம்மா ஓட்டு பணத்தை கொள்ளையடிச்சவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? கொள்ளையடிச்சிட்டு ஓடி போனவங்க யாருன்னு தெரியும். அத இந்த வாயால வட சொல்றவங்க எல்லாம் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேணாம். அம்மா தொகுதி மக்கள், ஆர்கே நகர் தொகுதி மக்கள், அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த டிடிவி தினகரனை அவங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு குக்கர் சின்னத்தில் 41,000 வாக்கு வித்தியாசத்தில் என்ன ஜெயிக்க வச்சாங்க. அங்கேயே ஜெயிக்க வச்சாங்கன்னா என்ன 10 வருஷமா உங்களோட 11 வருஷம் இருந்து உழைத்த என்னை, உங்களுக்காக செயல்பட்ட என்னை நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்வீர்கள் தெரியும். நாராயணதேவன் பட்டியல மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்பது தெரியும். இப்ப நான் மோடியோட கூட்டணியில வந்திருக்கேன். நம்ம பிரதம வேட்பாளர் கம்பீரமான மோடி அவர்கள், 10 ஆண்டுகள் சிறந்த ஆட்சியை தந்தவர்கள், மீண்டும் பிரதமராக போறியவர். அவருக்கு கூட்டணியில வர்றோம். திமுக கூட்டணிக்கு யாருங்க பிரதம வேட்பாளர்? யாரு? நம்ம துண்டுச்சீட்டு ஸ்டாலினா? யாரு? நான் சொல்ற கேளுங்க, கரெக்டா கேளுங்க. மற்ற கட்சி வேட்பாளர்களை உங்களுக்கு ஓட்டு போட்டா யாருப்பா பிரைம் மினிஸ்டர்? பாகிஸ்தான்ல இருக்கிற நவாஸ் ஷெரீஃபா இல்ல இலங்கையில இருக்கிற ரணதுங்கவா? யார் ஐயா சொல்லுங்க ஐயான்னு கேளுங்க. இல்லாட்டி ராகுல் காந்தி அந்த போட்டியிலே இல்ல பாவம். மோடி எங்க இருக்காரு? ராகுல் காந்தி நல்ல மனுஷன். திமுக கூட்டணி வந்ததுல இருந்து புடிச்சிச்சு சனி அவர்லாம். அதனாலதான் சொல்றேன், இன்னொரு கூட்டணி இருக்கு, துரோக கட்சி. அம்மாவுடைய சின்னம், புரட்சி தலைவர் சின்னத்தை கமலீகரம் செய்து வச்சிருக்காங்களே, அந்த துரோகிகள், போலிகள் ரெட்டைகளோட வருவாங்க. அது ஒரிஜினல் இல்ல, போலி. அவங்கள்ட்ட கேளுங்க, யாரு உங்க சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர்? பழனிசாமி தான் பிரைம் மினிஸ்டர் கேளுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் டிடிவி தினகரன். யாருக்காக வாக்கு கேட்கிறேன்? இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி வருவதற்கு ஓட்டு கேட்கிறேன். நீங்க எல்லாம் யாருக்கு கேட்கிறீங்க? அதனாலதான் சொல்றேன், நம்ம நாராயணதேவன் பட்டியல ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் குக்கர் சின்னத்திற்கு அளிக்க வேண்டும். குக்கர் சின்னம் எப்படி திரும்ப கிடைச்சிச்சு? அங்க தேர்தல் நேரம் நான் சுயேட்சை வேட்பாளர் உரமா உட்கார்ந்துருக்கேன். எல்லா சுயேட்சையும் எடுத்துட்டு போய் மீதி 10 சின்னம் இருந்துச்சு. அதுல இந்த குக்கர் இருந்துச்சு. அதை மறைந்த நண்பன் வெற்றி தேர்ந்தெடுத்த சின்னம். அந்த சின்னத்தோடு இன்றைக்கு துரோகிகளையும் நயவஞ்சகர்களையும் திருடர்களையும் வீழ்த்த வந்திருக்கிறேன். காலம் எவ்வளவு வலிமையானது பாத்தீங்களா? சிலரின் துரோகம். அந்த துரோகி 5 பேர்னா ஒரு நம்பர் 1, 2 நான் சொல்றேன். தேர்தல் முடிஞ்சு வர்றேன் அப்ப சொல்றேன். அந்த துரோகத்தால் அம்மா அவர்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இறப்பா நான் ஒதுங்கி இருந்தேன். இப்பொழுது அம்மா அவர்களுக்கு கட்டுப்பட்டு ஒதுங்கி இருந்த அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நம்ம கட்சியை விட்டு நீக்கினாங்க. சும்மா இருப்போமா? சில பேர் மாதிரி வேற கட்சிக்கு ஓடுவோமா? தீய சக்தி திமுகவிடம் செல்வோமா? நம்ம ரத்தத்தில் திமுக எதிர்ப்பு சக்தியை தான்
தலைவரும் அம்மா ஊட்டி இருக்கிறார்கள். அதனாலதான் அம்மாவுடைய கம்பீரமான படத்தை கம்பீரமா இருக்காங்க பாருங்க, அது சிங்கம் மாதிரி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவானது. அது பார்லிமெண்ட்ல ஜெயிக்கலன்னு சில பேர் உழுந்து ஓடி போயிட்டாங்க. இப்ப வந்து நானே வேட்பாளர் வந்திருக்கு. கரெக்டா இல்லையா? நானே வந்துட்டேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்றதுக்காக வந்துட்டேன். நான் வந்து குக்கர்ல நின்னாலும் நான் மக்களின் வேட்பாளர். நீ ஜெயிச்சு காட்டுகிறாங்க. இது மக்களை பார்த்து விடுகின்ற சவால். சிலர் வாயால வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் பதில் சொல்ல தேவையில்லை. ஏன்னா 10 ஆண்டுகள் உங்களோடு இருந்தவன். என்னை 14 ஆண்டுகள் கழித்து இப்படி அன்போடு வரவேற்கிறீர்கள். நம்மளால் பலன் பெற்றவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள், போகாத இடங்களுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் என்னோடு நிற்கிறீர்கள். மக்கள் என்னோடு நிற்கிறீர்கள். இந்த அன்புக்கும் இந்த பாசத்திற்கும் விலை கிடையாது. உங்கள் ஆதரவோடு மீண்டும் நமது தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். இப்ப மணி என்னாவது? மணி என்னாவது? 9:45 தானே? இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. இதெல்லாம் படிக்கிறேன். நமது நாராயணதேவன்பட்டிக்கு எங்களது கிராமத்தில் மாதம் 20 நாட்களாக குடிநீர் வருவதில்லை. இதுதான் திமுகவின் மாடல் ஆட்சி. எங்களது கிராமத்தில் இரவிலும் பகலிலும் மின்சாரம் விநியோகம் துண்டிக்கப்படுகிறது. முக்கியமாக பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். திமுகவும் பவர் கட்டு, இரட்டை குழந்தைகள். திமுக வந்தாலே 4 இருடுதான். ஊராட்சி தலைவரின் தலைமையில் இயங்கும் இந்த கிராமம் ஊரின் 4 புறத்திலும் தூய்மை இல்லை. கழிவுகள் கொட்டி குவிக்கப்பட்டிருக்கிறது. சில கழிவுகளை வெளியேற்றினாலே எல்லா கழிவு வெளியேறிடும். அதெல்லாம் சரி பண்ணுவோம். நமது தேனி மாவட்டத்தின் சுற்றுலாத்துறையின் இடமான நமது சுருளி தீர்த்தம், சுருளி ஃபால்ஸ் குளிப்பதற்கு வனத்துறை கட்டணம் குளிப்பதற்கு 50 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. 50 வருடங்களாக இலவசமாக செயல்பட்டு வந்த சுற்றுலா மையம் ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. நீங்க என்ன கேக்குறீங்க? பழைய மாதிரி இலவசமா போகணும். நமது சுருளி தீர்த்தம் சிறந்த சுற்றுலா தலமாக உருவாக்குவதற்கு உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய நான் உறுதியாக அதை செய்து முடிப்பேன். அடுத்தது கஞ்சா விற்பனை அதிகமாகிறது. இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அது காரணம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். மோடி அன்னைக்கு சென்னையில பேசுறாரு. என் நெஞ்சத்தை உருக்கிட்டு இருக்கேன் ஒரு விஷயம். எப்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பா, பேச விடுவோம். இன்னும் சில கேஸ் இங்க இருக்கு போல இருக்கு. இந்த கிரான்னு கத்துற மோடி என்ன சொன்னார் அன்னைக்கு சென்னையில பேசுற பார்த்திருப்பீங்க. என் நெஞ்சமெல்லாம் உறுத்துகிறது. ஆளும் கட்சியோட துணையோட இங்க போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு மூடை முடுக்கெல்லாம் போதை மருந்து பரவி சொன்னாரா இல்லையா? ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. நீங்க வேற சொல்றீங்க. சாட்சி நாராயணதேவன்பட்டியில பொதுமக்கள் எனக்கு கொடுத்திருக்க மனுவுல கஞ்சா விற்பனை அதிகமாகிறது, இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதான் சில பேர் கஞ்சா போட்ட மாதிரியே பேசுறாங்களா? இப்பதான் தெரியுது எனக்கு. நாராயணதேவன்பட்டி டு கம்பம் செல்லும் ஆற்று வழி பாதை நீங்கள் கட்டி கொடுத்த மேம்பாலம் அளவில் உள்ளது. மேல் கம்பம் வரை தார் சாலை போடவில்லை. போட்டோம். உதவி செய்யுங்கள் கேட்காதீங்க, செய்து கொடுங்கள் கேளுங்க. நீங்க அப்படி கேட்டாதான் சில தீய சக்திகளை ஓட ஓட விரட்ட முடியும். உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை நீங்கள் வெற்றி பெற செய்த பின்னர் நமது தொகுதியின், நமது பகுதியின், நமது ஊரின் கோரிக்கைகளை நான் உறுதியாக நிறைவேற்றி தருவேன். இதுவரைக்கும் கேட்டு நான் ஏதாவது செய்யாம இருந்திருக்கேனா?
எப்பா நம்ம ஊருக்கு என்ன வேணுமோ என்கிட்ட எழுதி கொடுங்க. ஜெயிச்சு முடிச்சதோ மத்திய அரசாங்கத்தில் சொல்லி இல்ல இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை தட்டி கேட்டு வாங்கி தருவேன். வருவனா இல்லையா? உதவியாக பெறுவேன். சில பேரு விரக்தியில தோல்வி பயத்துல ஏதாவது பிதற்றிட்டு தருவாங்க. பத்தாவது கஞ்சா வேற நிறைய கிடைக்குதுன்னு சொல்றீங்க. இப்பதான் சிலது தெரியுது எனக்கு. வாயில வந்தபடி நான் பேசி பார்த்திருக்கீங்களா? யாரையும் கோபமா பேசி பார்த்திருக்கீங்களா? ஒரு 10 நாள் நான் 31 வரைக்கும் இங்க இருந்துட்டு ஒரு 10 நாள் திருச்சிக்கு நம்ம தொகுதி வேட்பாளருக்கு ஓட்டு கேட்கணும். கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் ஓட்டு கேட்டு திருப்பி வந்துருவேன். அது வரைக்கும் எனது இல்லத்தரசி வந்திருக்கிறார். அவங்க நம்ம ஊருக்கெல்லாம் வந்து உங்களை எல்லாம் சந்தித்து வாக்கு கேட்க வருவார்கள். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க எங்க அவர் காணன்னு. சில பேர் இந்த கஞ்சா கருப்புலாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் சொல்லுங்க. அவர் இல்லைனாலும் அவங்க வீட்டுக்காரம்மா இருக்கப்பா விட மாட்டேன். விட்டா இனிமே உங்கள்கிட்ட என்ன பிரிக்கிற சக்தி எதுவும் இல்லை. அம்மா என்கிற ஒரே தலைவிக்கு கட்டுப்பட்ட வேண்டியது. அம்மா இப்ப இல்ல. உங்கள்கிட்ட யாரும் என்ன பிரிக்க முடியுமா? அது எந்த கொம்பனாலும் முடியாது, கொம்பனாலும் முடியாது. ஏன்னா நான் இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வேட்பாளர் மாத்திரமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் என்பதை தாண்டி உங்களில் ஒருவன், உங்கள் வீட்டு பிள்ளை, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவன். என்னை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள். அதனாலதான் 14 வருஷம் கழிச்சு ராமர் காட்டுக்கு போன மாதிரி போயிட்டு வந்திருக்கேன். என்னை வெற்றி பெற செய்வீர்களா? குக்கர் சின்னத்தில் வாக்களிப்பீர்களா? உறக்க சொல்லுங்கள். ஏன்னா சில பேர் ஜெயிச்சு காட்டுட்டாங்களே, ஜெயிச்சு காட்டிடுவோமா இல்லையா? குக்கர் சின்னத்தில் வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பெரியோர்களையும் தாய்மார்களையும் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் கோமதி அருள் இணைக்கழக செயலாளர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், அன்பு சகோதரர் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள், மற்ற கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், நமது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கை சேர்ந்த நிர்வாகிகள், எனது உயிரிலும் மேலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், வீரர்கள், வீராங்கனைகள், நமது நாராயணன்பட்டியைச் சேர்ந்த எனது அன்பு சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி வீரனாக இங்கே வர செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். கே. ராஜ்குமார் பாண்டியம்மாள் அவர்களின் பெண் குழந்தைக்கு நவிஸ்கா கேவா என்ன கே ஆர் கவிஸ்கா என்று பெயரிடுகிறேன். நன்றி. இந்த கீழே வர்றேன்.